ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, 3 வகையான குளியல் பொடி, மூலிகை குளியல் பொடி தாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இது வந்து ரோஜாப்பூ வந்து நம்ம குளியல் பொடியாகவும் பயன்படுத்திக்கிடலாம். அப்புறம் ரோஸ் ஃபேஸ் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆரஞ்சு பழ தோல் பொடி, இதையும் நம்ம குளியலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபேஸ் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அப்படி தாங்க. நம்ம தமிழ் அந்த பச்சை பயிறு மற்ற மூலிகைலாம் சேர்த்து செய்வோம் இல்லையா, அந்த குளியல் பொடி தாங்க. இது நான் வீட்டிலே மிக்சிலே ரெடி பண்ணியிருக்கனால கொஞ்சம் இதாக இருக்குது. இது வீட்டிலே எப்படி சிம்பிளாக அது செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். முதல்ல நம்ம ரோஸ் பூ பவுடர் எப்படி பண்ணேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். பன்னீர் ரோஸ் இருக்குது இல்லையா, நான் வந்து பூ மார்க்கெட்லேயே போய் பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு வந்து வீட்டில் அந்த இதழ்களெல்லாம் பிச்சு போட்டுட்டு காய வச்சேங்க நிழலில். இது வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து ரோஸ் பூ இதழ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது 2வது நாள் நான் வீட்டிலே ஒரு துண்டு விரித்து நிழலில் அப்படியே காய வச்சுருந்தேன். தோலை கொஞ்சம் அப்படியே சுருங்கிருச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த நொறுங்கலை. நம்ம கையை வச்சு இப்படி நொறுக்கணும்னா அது வந்து அப்படியே நல்லா நொறுங்கணும், அந்தளவுக்கு வரல. இது வந்து 3வது நாளில் இப்படி இருந்துச்சு. அடுத்த 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்ல வெயிலில், நல்ல சுள்ளுன்னு அடிக்கிற வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். மொத்தம் 2-3 நாள் வந்து நம்ம வீட்டில் தாங்க வச்சு எடுக்கணும். எடுத்த உடனே நம்ம வெயிலில் காய வச்சோம்னா அந்த ரோஸ் பூவில் இருக்கிற அந்த நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த பவர் எல்லாம் அப்புறம் அந்த சன்லைட்லேயே வம்பா போயிடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு 2-3 நாள் வந்து வீட்டில் காய வச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். வெயிலில் காய வச்சு எடுத்தது தான் நல்ல பவுடராக இருந்துச்சு. அதுதான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டினேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இது இப்போது நம்ம மும்பையில் இருக்கிற நாட்டு மருந்து கடையில் தாங்க நம்ம மூலிகை குளியல் பவுடருக்கு தேவையான மூலிகையெல்லாம் நம்ம வாங்க வந்தோம். இது ஏற்கனவே தெளிவான ஒரு விரிவான வீடியோவாக நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இது எங்கே அப்படிங்கிற டீட்டெயில் வேணும்னா நான் இன்னொருத்தருக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம என்னென்ன பொருள்லாம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இது பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ, இது ரோஸ் பூங்க, நம்ம வீட்டிலே காய வச்சது. இது வந்து மகிழம்பூ, இது மகிழம்பூ, வசம்பு, கோரக்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு, சம்மங்கி விதை, பாசிப்பயிறு, இவ்வளோ நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோங்க. இதை நல்ல வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமாட்டு நம்ம திரிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை வந்து மெஷினில் கொடுத்து திரிக்க முடியாது. இன்னும் இருக்குது. நான் வந்து வீடியோக்காக இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து காமிச்சிருக்கிறேன். மீதி பொருள் வந்து கொஞ்சம் இதில் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு திரிச்சு எடுக்கணுங்க. திரிச்சு எடுத்துகிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பொருளையும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, நல்ல தங்கம் போல் ஜொலிக்கும்னு சொல்லுவாங்க ஆவாரம்பூ. அப்புறம் மலர்களின் அரசி வந்து ரோஜாப்பூ சொல்லுவாங்க. ரோஜாப்பூ வந்து நமக்கு இந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த டார்க்னஸ் அந்த இதெல்லாம் சரிப்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகிழம்பூ, இது வந்து ஸ்கின்னில் வர தேவையில்லாத அலர்ஜியெல்லாம் சரி பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து வசம்பு இருக்குது. வசம்பு வந்து வண்டு வராமல் இருக்கும், அப்புறம் நல்ல வாசத்தையும் கொடுக்கும். நம்ம வந்து பச்சை பயிறு சேர்த்து பண்ணுறதுனால டக்குன்னு வந்து குளியல் பொடியில் வண்டு வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது வராமல் இருக்கிறதுக்காக வசம்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோரக்கிழங்கு வந்து புல்லுலேருந்து எடுக்கக்கூடியதுங்க. இதுவும் இந்த ஸ்கின்னில் தேவையில்லாமல் வர அரிப்பு இதெல்லாம் இதையும் சரி பண்ணக்கூடியது. அடுத்தால இருக்கிறது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து நம்மளோட கலரை நல்லாவே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். என்கிட்ட கேட்டிங்கன்னா கலரை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறத விட நல்ல வாசமாக இருக்குங்க. நல்ல ஒரு வாசனை நிறைஞ்ச மஞ்சளாக இருக்குது கஸ்தூரி மஞ்சள். அதுவும் அப்படி தான். இதில் இருக்கிற எல்லா ஐட்டங்களுமே வந்து ஸ்கின்னில் வந்து எந்த ஒரு அலர்ஜியும் வராமல் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் அந்த இதில் கிடக்குது பார்த்திங்களா, அந்த பூலாங்கிழங்கு சுக்கு துண்டு மாதிரி கிடக்கு பாருங்கள். இந்த பூலாங்கிழங்கு வந்து இதுவும் அப்படி தான். இந்த கண்ணுக்கு தெரியாத கிருமி, தோலில் ஏதாவது இந்த ஃபங்கஸ்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் விரட்டுற முறியடிக்கிற தன்மை வந்து இந்த பூலாங்கிழங்குக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வெட்டி வேர், இது எல்லாத்துக்குமே ஹைலைட்டு அந்த வாசம்னு வச்சுக்கோங்களேன். வெட்டி வேரில் வந்து எனக்கு தெரிஞ்ச நல்ல வாசனை இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம நல்ல வெயிலில் 2 நாளாக காய வச்சு எடுத்துருக்குறோம். நான் வந்து கொஞ்சமாக வச்சுருக்குறேன் அப்படிங்கிறதுனால வீட்டிலையே திரிக்க போகிறேன். கூடவே பார்த்திங்கன்னா நான் ரோஸ் பூ வந்து நம்ம குளியல் பவுடர்லேயும் சேர்த்துருக்கேன். அப்புறம் இது தனியாக ஃபேஸ் மாஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதை மட்டும் போட்டுனாலும் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ரெண்டு வகையாகவே நான் வச்சுருக்கிறேன்.
இந்த வெட்டி வேர் பார்த்திங்கன்னா காற்றுல பறந்து போயிடுதுங்க, இல்லைனா காக்கா தூக்கிட்டு போயிடுது. ஏற்கனவே பாதி வந்து காக்கா எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் அடுத்த நாள் காய வைக்கல, அதில் ஒரு கல்லை வச்சு காய வச்சுட்டேன். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சுங்க. ரோஸ் பூ வந்து உங்களுக்கு நான் அதுக்கு தான் நல்லா நொறுக்கி வச்சு காமிச்சேன், கையில் எடுத்து நொறுக்கி காமிச்சேன். நல்லாவே காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழத்தோலும் நான் வீட்டில் வந்து ஆரஞ்சு வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி, இந்த நம்ம ஏற்கனவே குளியல் பவுடர் ரெடி பண்ணுறோம், கூடவே சேர்த்து இதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் இந்த உரலில் போட்டு தாங்க இடிக்க போகிறேன். ஏன்னா இப்படியே நம்ம வந்து மிக்ஸி கப்பில் போட்டோன்னா அது கப்பு உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கிழங்குலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் நினச்சேன் இருக்கிறதுலே கஸ்தூரி மஞ்சளை உடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா அது நல்ல நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்ததுனால அதை உடைக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமாகவே தெரியலை. 2 தடவை நச்சதுலேயே கஸ்தூரி மஞ்சள் பார்த்திங்கன்னா நல்லா நஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு 2 துண்டு மஞ்சளை உங்களுக்கு நச்சு காட்டுறேன் பாருங்கள். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரம் நொறுங்கும்னு சொல்லிட்டு. 2-3 தட்டுலேயே வந்து அது நல்லா நொறுங்கிருச்சு. கூட 2 தட்டில் அது கிட்டத்தட்ட பவுடராகவே ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பவுடர் ஆகிட்டு போதுங்க. இந்த அளவுக்கு நம்ம நச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக மிக்ஸி கப்பில் போட்டு திரிச்சிக்கிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வசம்பு. இந்த 2ம் தான் நான் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலே கஷ்டமாக இருந்தது எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த வேருங்க, அந்த பக்கத்தில் இருக்கு இல்லையா குருவி கூடு மாதிரி வெட்டி வேறு, இது தாங்க திரிக்கவே மாட்டேன்ருச்சு. இப்போ நம்ம வீடியோவில் பவுடர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நரநரன்னு இருக்கிறதுக்கு காரணமும் அந்த வேறு தாங்க. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி இல்லாமல் தட்டி பறிக்கி திரிச்சு பார்த்தேன், முடியலை. மற்றபடி இந்த கோரக்கிழங்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த பூலாங்கிழங்குலாம் ஈஸியாக திரிச்சிருச்சு, மீதி எல்லாமே நல்லா திரிச்சிருச்சு. நக்கவே முடியாமல் இது பண்ணது வந்து இந்த வெட்டி வேர் மட்டும்தாங்க. இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் வீட்டில் பண்ணுறவங்க. மெஷினில் பண்ணுறதா இருந்தால் அது எப்படி இருந்தாலும் திரிச்சிரும். நம்ம ஆரம்பத்தில் எவ்வளோ வந்து ரோஸ் இதழ்கள் வாங்கியிருந்தோம், ரோஜா பூ இதழ் எவ்வளோ வாங்கியிருந்தோம், அது கடைசியில் பாருங்கள் இவ்வளோ தான் கிடச்சிருக்கு நமக்கு. 1/2 கிலோ ரோஸ் வாங்கி பவுடர் பண்ணோம் இல்லையா, நமக்கு இப்போ அதில் கிடச்சிருக்க பொடி பார்த்திங்கன்னா 250 கிராம் தாங்க கிடச்சிருக்கு. 1/2 கிலோ வந்து வாங்கி 250 கிராம் கிடச்சிருக்கு. ஆனால் என்ன ஒரு பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே நம்ம சேர்க்கலை. ஏன்னா நம்மளே வாங்கி நம்மளே திரிச்சிருக்கோம். இன்னும் வீட்டிலையே ரோஸ் வச்சு வளர்க்குறவங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு மருந்துமே அடிக்காத பூவே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து ஆரஞ்சு பழத்தோல் வந்து நான் ஒரு 10 குட்டியாக எவ்வளோ சைஸில் இருந்து ஒரு 10 பழத்தோட தோல் எடுத்திருந்தேன். அது வந்து நமக்கு எவ்வளோன்னு பார்க்குமா, இது குறைஞ்சது 50 கிராமாவது இருந்தால் தான் மெஷின் வந்து வெயிட்டு காட்டும். இது வந்து வெயிட்டு கம்மியாக இருக்குது இல்லையா, அதனால் கொஞ்சம் காட்ட கஷ்டப்படுது. இதுவும் 200 கிராம் இருக்குங்க. ஆரஞ்சு பழத்தோல் கிட்டத்தட்ட 1 கிலோக்கிட்ட இருந்துச்சு. 1 கிலோ இதில் 200 கிராம் இருக்குது. இதை நான் வந்து ஃபேஸ் பேக் போடையில் கண்டிப்பாக சளிச்சுக்குவேன், சளிச்சு எடுத்துகிட்டு தான் போடுவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூலிகை குளியல் பொடி மெயின் ஐட்டமே இது தாங்க. இது வந்து எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 கிலோவுக்கு கூட இருக்கும். ஆனால் நமக்கு கிடச்சிருக்க பொடி பார்த்திங்கன்னா 450 கிராம் தாங்க கிடச்சிருக்கு. எல்லாமே மொத்தம் செய்கிறதுக்கு ஆன செலவுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து பொருள் வாங்குறதுக்கு எனக்கு வந்து ஒரு 245 ரூபா வந்துச்சு. 250 ரூபா வச்சுக்கோங்களேன், 250 ரூபா வந்துச்சு. இது வந்து நான் மொத்தமே 60 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இது வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்த பழத்தோடு தான் நான் அப்படி ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். மிஞ்சி போனால் 300 ரூபா வந்திருக்குமா. இது எல்லாம் சேர்ந்து இந்த 300 ரூபாய்க்கு நமக்கு இவ்வளோ பொடி கிடச்சிருக்கு. நம்ம வந்து காசை வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை வந்து வெளியில் கொடுத்து வீணாக்க வேண்டாம். இந்த மாதிரி சிம்பிளாக நீங்களே வீட்டில் ரெடி பண்ணுங்கள், பைசாவும் மிச்சம். அதுவும் இல்லாமல் நம்ம தயாரிக்கிறது நமக்கு இன்னும் திருப்தியாகவும் இருக்கும் பார்த்துக்கோங்க. இதை திரிச்சு வச்சுருக்கிறேன். வீட்டுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது. என்னோடய பொண்ணுங்க வந்து வெளியில் விளையாட போயிட்டு வீட்டுக்குள்ளே வர்றப்பெல்லாம் அம்மா நல்லா மணக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே எல்லாத்தோட ஹைலைட்டு வந்து நான் எதிர்பார்க்காத ஒன்று வந்து ஆரஞ்சு பழத்தோல் இது தாங்க. இதுதான் ரொம்ப மனம் கொடுக்குது, ரொம்ப வாசமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஸ்கின்னில் சேஞ்சஸ் தெரியுது இல்லையா, நல்ல ஒரு வாசனைக்காக கண்டிப்பாக இதை எடுத்துக்கிடலாம். இது வந்து இதில் தான் நான் ரொம்ப மனம் எதிர்பார்த்தேன். இதில் வந்து நான் பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு மனம் வரலை, ஆனால் ஓரளவுக்கு வாசனை இருக்குது. இது நல்ல வாசனை இருக்குது. இது நம்ம தமிழ் மருந்து மூலிகை இல்லையா, அந்த மூலிகையோட வாசனை நல்லாவே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வாசனையை வந்து திருப்பி நமக்கு நல்லா ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அந்தளவுக்கு இதில் வாசனை இருக்குது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் டெய்லி போட்டு குளிச்சிக்கலாம். சோப்பு யூஸ் பண்ணுறத விட இந்த ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க வந்து டக்குன்னு எல்லாத்தையும் மாற்றக்கூடாது. ஏன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு இது பார்த்துக்கோங்க. அதனால் அதுக்கு வந்து இந்த மாதிரி மூலிகை பொடி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அப்புறம் நான் முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து எல்லாமே இதில் வந்து 50 கிராம் நம்ம சேர்த்துருந்த பொருள் எல்லாமே 50 கிராம் சேர்த்துருந்தோம். ஆனால் அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கு. இதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் மட்டும் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கலர் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். நானுமே வந்து 2-3 பேர்கிட்ட கேட்டு 4 வீடியோ பார்த்து அதுக்கப்புறமா தான் செஞ்சேன். ஆனால் அதில் யாருமே சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு கலர் வந்து கொஞ்சம் நல்லா வர்றதுக்கு இன்னும் ஒரு கஸ்தூரி மஞ்சளை மட்டும் ஒரு 100 கிராம் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ண பவுடரை வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட கண்ணாடி டப்பா இருந்துச்சுன்னா பாட்டில் இருந்துன்னா பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட்டு வந்து என்கிட்ட அச்சுவலை வாங்கின டப்பா இருந்துச்சு. சரி இதில் போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ. இதுதான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். நான் மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ இல்லைனா விளாகில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.